என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறவில்லை. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறவில்லை. மனிதர்கள் மாறினாலும் உம் கிருபைகள் மாறவில்லை. மனிதர்கள் மாறினாலும் உம் கிருபைகள் மாறவில்லை. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. தேவன் செய்ய நினைப்பது அது ஒருபோதும் தடைபடவில்லை. தேவன் செய்ய நினைத்தது அது ஒருபோதும் தடைபடவில்லை. எனக்காக முன் குறித்ததை நீர் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்காக முன் குறித்ததை நீர் நிறைவேற்றி முடித்திடுவீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா.
நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா என்னை பெரியவனாக்கினீரே நன்றி நன்றி ஐயா விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருடத்திலே பல ஞாயிற்றுக்கிழமைகளை நாங்கள் கடந்து வந்திருப்போம். அவை எல்லாவற்றையும் தாண்டி பல மாதங்களை தாண்டி கடைசி மாதத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இன்று வந்திருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே இந்த வருடம் முடிய போகிறது. புதிய வருடத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கப் போகிறோம். இந்த நாளிலே உங்களோடு ஒரு மனிதரை பற்றி பகிர்ந்து கொண்டால் உங்களுடைய வருடத்தின் ஆரம்பத்திற்குள்ளே வந்திருக்கிற நம்ம எல்லோருக்கும் ஒரு புதிய அர்த்தத்தை தரும் என்று சொல்லி நினைக்கிறேன். நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது விருப்பம். நாங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்க விரும்புகிறோம். மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதினாலே அந்த மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்யலாம் என்பதற்கு பலவிதமான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். ஒருவேளை என்னிடத்திலே அதிகமான பணம் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாமா? அல்லது என்னிடத்திலே ஒரு பெரிய ஒரு வீடு நான் வைத்திருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அல்லது எனக்கு தேவையான பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தால், என்னிடத்திலே நகைகள் இருந்தால், தங்கம் இருந்தால், எது இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று ஒவ்வொருவரும் அந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எத்தனையோ காரியங்களை தேடி ஓடி போய் கொண்டிருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கலாம், நானும் அப்படிப்பட்ட ஒருவராக கூட இருக்கலாம். மகிழ்ச்சியை எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டுபிடிப்பது? எதை செய்தால் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும்? இந்த ஓடுதல் அல்லது இந்த தேடுதல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஒருவேளை படிப்பு, வேலை, பணம், சொத்து, இப்படி எத்தனையோ காரியங்களை நாங்கள் நினைத்து தேடிக்கொண்டு இருக்கிற இந்த கால பகுதியிலே ஒரு மனிதரை பற்றி ஒரு கதை சொல்லுகிறேன், ஒரு சம்பவம் சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் சொன்னேன். வில்லியம் ஆல்ட் என்று பெயர் கொண்ட ஒரு மனிதர் 1814 ஆண்டு தன்னுடைய மனைவி சாரா என்பவரோடு சேர்ந்து இலங்கையிலே பணி செய்வதற்காக தீர்மானம் செய்து இன்னும் சிலரோடு சேர்ந்து கப்பலிலே பிரயாணப்பட்டு இலங்கைக்கு வர தீர்மானித்தார்கள். அவருடைய பிரயாணம் 1813 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே ஆரம்பமானது. நம்ம இப்போது போல விமானங்கள் எதுவும் இல்லை. கப்பல் பயணம் 6-7 மாதங்கள் போகும். ஆகவே அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். அவர் ஒரு இளம் மனிதர், மனைவியும் ஒரு இளம் பெண். இந்த 2 தம்பதியினரும், வில்லியம் ஆல்ட்டும் அவருடைய மனைவி சாராவும் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்து வருகிற வழியிலே அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு கடலிலே கப்பல் பயணத்திலே இறந்து போனார். துரதிர்ஷ்டவசமாக அப்போது வேறு எந்த வழியும் இல்லை. கப்பலிலே இறந்து போகிறவர்களை கடலிலே தான் அவர்கள் அடக்கம் செய்வது வழக்கம். மனைவியினுடைய உடல் கடலிலே அடக்கம் செய்யப்பட்டது. இவரும் அந்த பிரயாணம் இவருக்கு நன்றாக ஒத்துக்கொள்ளவில்லை. இவரும் அவ்வளவு முற்றிலுமாக சுகமில்லாதவராக அல்ல, அவ்வளவு நன்றாக இல்லை. ஆனால் இலங்கையிலே வந்து இறங்கி அங்கு வந்த மிஷனரிமார்கள் எல்லோரும் ஒவ்வொரு இடத்திற்கு, இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளுக்கு போக தீர்மானம் செய்தார்கள். இவரோ தன்னுடைய பயணத்திலே தான் மட்டக்களப்பு, இலங்கையிலே மட்டக்களப்பு பகுதியிலே பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கு பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்காக தீர்மானம் செய்தார். ஆனால் அப்போது நான் சொல்கின்ற 1814 ஆண்டு
இப்போது இருப்பது போல வீதிகளிலே வாகனங்கள் மூலம் பிரயாணம் பண்ணுகின்ற வசதிகள் இருக்கவில்லை. அதிலே கள்ளர் பயம் இருந்தது, ஒழுங்கான வீதிகள் இருக்கவில்லை. ஆகவே கடைசியிலே அவர் காலியிலிருந்து படகு மூலமாக பிரயாணப்பட்டுத்தான் மட்டக்களப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்போது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அவர் அதிக சுகவீனம் உள்ளவராக அல்ல, ஆனால் அவருக்கு காய்ச்சல் இருந்தது. அதோடு தான் அவர் பிரயாணம் பண்ணி மட்டக்களப்புக்கு போய் சேருகிறார். மட்டக்களப்புக்கு போய் சேருகிற போது அவருடைய நோயிலிருந்து அவருக்கு விடுதலை எதுவும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அங்கிருந்த வெப்பம், வெயில், கால சூழல் எல்லாம் அவருக்கு உதவி செய்வதாக இருக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு உல்லாச பிரயாணி கிடையாது. அங்கு மக்களிடையிலே பணியாற்ற வேண்டுமென்ற ஆர்வத்தோடு புறப்பட்டு வந்த ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த நாடாகிய இங்கிலாந்தை விட்டு 6 மாதங்கள் போல பிரயாணம் பண்ணி இலங்கையிலே மட்டக்களப்பு என்ற இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அங்கு இருக்கின்ற மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், அங்கிருக்கிற மக்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் அந்த உண்மையாக இந்த சம்பவத்தை நாங்கள் வாசித்து பார்த்தால் அவரால் அதிக காலம் திட்டமிட்டபடி அந்த பகுதியிலே அவரால் வாழ முடியவில்லை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் தான் மட்டக்களப்பிலே அவரால் வாழ முடிந்தது. 8 மாதங்களிலே அவருடைய நோய் அதிகரித்து அவர் அங்கே இறந்து போனார். அவர் வந்து இறங்கிய நாளிலிருந்து 8 மாதங்கள் தான் அவருடைய வாழ்க்கை அந்த பகுதியிலே இருந்தது. அவர் வாழ்ந்த அந்த காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை இன்றைக்கும் இருக்கிறது. மட்டக்களப்பு மத்திய கல்லூரி என்று சொல்லுவார்கள். அவர் பணியாற்றிய இடங்கள் இருக்கிறது, அவர் ஸ்தாபித்த திருச்சபைகள் இருக்கிறது. இவையெல்லாம் இந்த 8 மாதங்களிலே அவர் எப்படியாவது நான் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார். அங்கிருந்த மக்களோடு அவர்கள் பேசுகிற மொழியிலே பேச வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார். அவர்களுக்கு கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார். இவையெல்லாம் நடந்தது 8 மாத காலத்திலே. அந்த மனிதர் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே ஒரு குடும்பமாக பணியாற்ற வேண்டும் என்று புறப்பட்டு வந்த மனிதர் வழியிலே மனைவியை இறந்து போய்விட்டார். இப்போது ஒரு புது இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அவர்கள் பேசுகிற மொழி அவருக்கு தெரியாது. அவர்கள் சாப்பிடுகின்ற உணவு அவர்களுக்கு பரிச்சயம் இல்லாத வித்தியாசமான உணவு. காலச்சூழல் வித்தியாசமானது. இந்த சூழலிலே தன்னுடைய ஊரை விட்டு நான் வந்து விட்டேனே, வராமல் இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம் அவருடைய மனதிலே வந்திருக்காதா? நான் இந்த இடத்தை விட்டு திரும்பி என்னுடைய ஊருக்கு போனால் என்ன என்ற எண்ணம் அவருடைய மனதிலே வந்திருக்காதா? நான் எடுத்த தீர்மானம் தவறாக போயிருக்குமோ என்ற எண்ணம் மனதிலே வந்திருக்காதா? அவை எல்லாவற்றையும் தாண்டி தான் திருமணம் செய்து தன்னோடு வந்த மனைவியின் இழப்பு அவருடைய வாழ்க்கையிலே பாதிப்பான எண்ணங்களை கொண்டு வந்திருக்காதா? இவையெல்லாம் அவர் வாழ்ந்தது 8 மாத காலத்தை திடீரென்று கப்பலிலே வந்து இறங்கியதும் சூழலெல்லாம் வித்தியாசமாக இருந்ததும் நோய்வாய்ப்பட்டதும் அவர் எல்லா எண்ணங்களையும் மறந்து விட்டார் என்று சொல்ல முடியுமா? அவைகள் எல்லாம் அவரோடு கூட இருந்தது. அந்த எண்ணங்கள், அவருடைய சோர்வு, மனதிலே இருந்த கவலை, இவை எல்லாவற்றையும் தாண்டி மக்களிடையிலே பணியாற்ற வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுத்தது என்ன? இதுதான் இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி. வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கவில்லை. வாழ்க்கையிலே கவலைகள் இருந்தது, வாழ்க்கையிலே இழப்புகள் இருந்தது. அவரும் நோய்வாய்ப்பட்ட மனிதர். இவற்றின் மத்தியிலே யாரென்றே தெரியாத மக்கள், முன்னர் அவர்கள் கண்டிருக்கவும் மாட்டார், மொழியும் தெரியாது, அவர்கள் மத்தியிலே பணியாற்ற வேண்டும் என்ற ஊக்கத்தை என்ன கொண்டு வந்தது? அந்த சரித்திரத்தை வாசித்து பார்த்தால்
கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவர் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் வேலை செய்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர் இப்படி 20 மணி நேரம் வேலை செய்ததினாலே கிட்டத்தட்ட அவர் இந்த 8 மாதத்திலே 150 பேர் கொண்ட ஒரு திருச்சபை உருவானதென்றும் சரித்திரம் நமக்கு கூறுகிறது. அவர் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 1815 ஆண்டு இறந்து போனார். ஒருவேளை நீங்கள் மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவராக இருந்தால் அல்லது இலங்கைக்கு சென்று மட்டக்களப்பு நகருக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் போய் பாருங்கள். அந்த மட்டக்களப்பின் மத்திய பகுதியிலே, நகரத்தின் முக்கிய பகுதியிலே அவருடைய உருவச்சிலை ஒன்று வைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் ஒரு கையிலே பைபிள், இன்னொரு கையிலே ஒரு விளக்கு. அந்த உருவச்சிலையின் கீழே சில வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, இந்த மனிதர் மட்டக்களப்பு மக்களுடைய மதிப்பையும் மரியாதையும் பெற்றுக்கொண்டார். இனத்தை தாண்டி, மொழியை தாண்டி, வேறுபாடுகளை தாண்டி எல்லோர் மத்தியிலும் ஒன்றாக நின்று பணி செய்த மனிதராக இவர் இருப்பதினாலே அதை நிறைவு கூறுவதற்காக இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது என்று அதிலே போடப்பட்டு இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிக்காக எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம், செய்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்வதன் மூலம் மற்ற மக்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க நாங்கள் ஏதாவது செய்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை நமக்கு கருத்துள்ளதாக இருக்கிறது, உண்மைதான். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திற்கு கருத்துள்ளதாக இருக்கிறது, அதுவும் உண்மைதான். நம்முடைய வாழ்க்கை நம்மையும் தாண்டி, நம்முடைய குடும்பத்தையும் தாண்டி, நமக்கு அன்பானவர்களையும் தாண்டி மற்ற மக்களுக்கு மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கிறதா? அந்த மகிழ்ச்சி தான் இந்த 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 மிஷனரியை, வில்லியம் ஆல்ட் என்பவரை மக்கள் மத்தியிலே பணியாற்ற உந்தி தள்ளிய சக்தியாக இருந்தது. இழப்புகள் மத்தியில், ஒன்றுமில்லாத சூழலில், வியாதியின் மத்தியில் அங்கு நான் பணியாற்ற வேண்டும் என்று உந்தி தள்ளிய அந்த எண்ணம் ஒன்று அவருக்கு இருக்கிறது என்றால், என்னுடைய வாழ்க்கை என்னோடு மட்டும் முடிந்து போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த வருடத்தை முடித்து ஒரு புதிய வருடத்திற்குள்ளே நாங்கள் போகிற போது எங்களுக்கு அந்த உந்து சக்தி உருவாக வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை என்னை தாண்டி நான் ஆரம்பிக்க போகிற புதிய வருடத்திலே மற்றவர்களுக்கு தாக்கம் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். வில்லியம் ஆல்ட் என்ற அந்த மிஷனரியை உந்தி தள்ளிய சக்தி அதுதான். அதே ஆண்டவருடைய சக்தி, அதே ஆண்டவருடைய வல்லமை நாம் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வருடத்திலே மற்றவர்களுக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கைக்காக உந்தி தள்ள வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்திக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த
பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போல காத்துக் கொள்ளும். மேய்ப்பனே உம்மங்கை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வேன். மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வேன். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த நீரன்னை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த நீரன்னை வழி நடத்தும். உன் கோலினை கொண்டு என் பாதை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். செட்டையில் உயர்த்தியே தூக்கிச் செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். செட்டையில் உயர்த்தியே தூக்கிச் செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலும் நிலைநிறுத்தும். வரங்களினாலே என்னை நிரப்பும். வானிலும் பூவிலும் நிலைநிறுத்தும். வரங்களினாலே என்னை நிரப்பும். உம் வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போல காத்துக் கொள்ளும். இவனை தந்து என் ஜீவன் மீட்டி. ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டி. ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். தோள்களில் என்னை சுமந்து செல்லும். தோழரைப் போல அன்பு செய்யும். தோள்களில் என்னை சுமந்து செல்லும். தோழரைப் போல அன்பு செய்யும். உம் அனைத்திலும் கரம் கொண்டு கண்ணீர் மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போல
தோல்வழித்து கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் கரம் பிடித்தென்னை